அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி பாப்பாவுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கர்ட்டு, சாதாரண ஒரு ஸ்கர்ட்டு வந்து நம்ம எப்படி தைக்கணும், எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம கிளாத்தை வந்து சுத்தமாக ரெண்டாக மடித்து அயன் பண்ணிக்கணும். நம்ம செய்கிற பொருளில் எப்பவுமே வந்து ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து லைனிங் கொடுத்து தான் நான் இந்த ஸ்கர்ட்டை தைக்கிறேன். அதாவது எனக்கு உயரம் வந்து 18 இன்ச்சு வேணும். ஸோ அப்போ நான் லைனிங் வந்து 16 இன்ச்சு எடுத்துக்கணும். அதாவது உயரம் 18, லைனிங் வந்து எனக்கு 16 இன்ச்சு இருக்கு. இடுப்பு சுற்றளவு 20 இன்ச்சு பெருக்கல் 3, அதாவது 60 இன்ச்சு வேணும். பிளஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் கவர் 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அப்போ டோட்டலாக 62 இன்ச்சு எனக்கு அகலம் வேணும். சரிங்களா? அப்போ 62 இன்ச்சுன்னும் போது லைனிங் வந்து நான் இது டபுளாக இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 31 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ 31 இன்ச்சு இருந்தால் அதை அப்படியே ரெண்டாம் மடிச்சு போட்டோம்னா நமக்கு 62 இன்ச்சு வரும். இந்த 62 இன்ச்சு வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், லைனிங் எடுத்துக்கிறேன். கீழே பார்டர் இருக்கிறதுனால, இந்த கரபாகம் இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே மடிச்சு தைக்கிறது இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுறேன். இப்போ ஒரு பிளேட்னுடைய அகலம் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு வரும். அதாவது 60 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ரெண்டாம் மடிச்சு போட்டோம்னா 60 - 20, அதாவது ஒரிஜினல் 20 இன்ச்சு நம்ம கழிச்சிடணும். அப்போ 40 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, அந்த 40 டிவைடட் பை 20 அப்படின்னா நமக்கு 2 இன்ச்சு கிடைக்குது. அப்போ அந்த 2 இன்ச்சு பிளஸ் வந்து ஒரிஜினலாக 1 இன்ச்சு, அப்போ டோட்டலாக 3 இன்ச்சு வரணும். ஸோ 3 இன்ச்சு வந்து நம்ம 2 விதமாக என்ன பண்ணலாம், பிளேட் பிடிக்கலாம். ஒன்று வந்து 1.5 + 1.5 அப்படின்ற மாதிரி பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1+2 அப்படின்ற மாதிரியும் பிடிக்கலாம். டோட்டலாக நமக்கு எப்படி பிடிச்சாலும் 3 இன்ச்சு ஒரு ஃபிளீட்னுடைய அளவு வந்துடும். ஃபிளீட் நாம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபிளீட்னுடைய மார்க். சரிங்களா? ஸோ இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இது இன்னொரு சைடும் எனக்கு அதே மாதிரி மார்க்கிங் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இது ஸ்ட்ரைட்டாகவே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், பட்டிக்கு இப்போவே நான் வந்து ஒரு 4 இன்ச்சு அகலம் வச்சு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுறேன் இடுப்பு பட்டிக்காக. இப்போ அதையும் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு வந்து தேவையான அளவு. ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணபடி நம்ம என்ன செய்யணும், இப்போ இது 2 இருக்கு. ஸோ இதுக்கு நான் தனித்தனியாக பண்ணிக்கணும். தனித்தனியாக பண்ணிட்டு இது 2 ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, இது ஆல்ரெடி இந்த பக்கம் மார்க்கிங் வந்துச்சு. நான் டாட்டெல்லாம் பிடிச்ச பின்னாடி எனக்கு கரெக்டாக 20 இன்ச்சில் இடுப்பளவு நிற்கணும். ஏன் வந்து நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா, பசங்க வந்து விளையாடும் போது கீழே கோல் நல்லா பெருசாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்வோம். ஸோ கிளாத்து நமக்கு தேவையான அளவுக்கு கிளாத் இருக்கு. இதையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு முறை அயன் பண்ணிக்கணும். இது பழைய புடவை தான், நான் ஏற்கனவே 60 இன்ச்சு இதில் எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதையும் நம்ம என்ன செய்யலாம், தேய்ச்சி வச்சுக்கணும். ஸோ ஸ்டிச்சிங் மெத்தட் இப்படி தாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அயன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிராண்டாக இருக்கும். பழசை வந்து நம்ம புதுசாக்க முடியும். ஸோ ஏற்கனவே நான் வந்து சொன்னேன் 18 இன்ச்சு உயரம் வேணும் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைனிங் வந்து 16 இன்ச்சு தான் இருக்கு. நான் இதில் எதுவும் குறைக்கல. 18 இன்ச்சு அப்படின்னா 1 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 17 இன்ச்சு எடுக்கிறேன். ஏன்னா இடுப்பு பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து 17 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது அப்படியே தொடர்ந்து 17 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் சுலபமான மெத்தடில் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். நிறைய பேர் வந்து பேசிக் தெரியாமல் இருக்கலாம். ஸோ முதல்ல ஒரு ஸ்கர்ட் தைக்கணும், அதுக்கு எந்த மாதிரி தைக்கிறது, எப்படி நம்ம கட்டிங் போடுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒருவேளை வந்து இந்த கோல் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 2x3 அப்படின்றத நீங்கள் இன்னும் 2x4 எடுத்துக்கலாம். கோல் வேணும், அதிகமாக வேணுன்றவங்க. பழைய சேரீல இந்த மாதிரி வந்து நம்ம ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணிடலாம். நம்ம இந்த கட்டிங் போட்டு எடுத்துடலாம்.
சரி, கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், லைனிங்கையும் இந்த மெயின் கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த லைனிங்கை முதல்ல என்ன பண்ணுறோம், ரெண்டும் இந்த மாதிரி ஒரு பீஸ் முன்ன பின்ன வச்சு, அதாவது நம்ம லுங்கி தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் ரெண்டும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் அடிச்சுக்கோங்க. சிம்பிள் மெத்தடில் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ யாராவது வீட்டில் வந்து எனக்கு லுங்கி தைச்சு கொடுங்க அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுங்க இந்த மாதிரி வச்சு பழகணும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் கீழே வச்சுட்டு ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடிச்சிடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு பீஸையும் மடித்து இங்கே பாருங்க, இதை தையல் போட்டுக்கிறோமா, அதுக்கு அடுத்து இதுக்கு மடித்து நம்ம இன்னொரு தையல் படிமான தையல் மாதிரி வைக்கலாம். இப்போ அடிக்கும்போது வந்து நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஓரத்தில் போடணும், ஒரு குதிரை கீழே ஒரு குதிரை மேலே. இப்போ தையல் போடுறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வெட்டி தைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தைக்கணும். கீழே பாருங்கள் சிங்கிள் தையல் வந்துடும், இது நல்ல பக்கம், இது வந்து கெட்ட பக்கத்துக்கு போகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கர்ட்டினுடைய துணி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ முதல்ல வந்து அதாவது லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். அதாவது ஓரமாக போடலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து வீடியோ போடுற ஐடியா இல்லை. ஸோ சண்டேன்றதுனால சரி ஒரு சண்டே ஸ்பெஷலாக சின்ன பசங்களுடைய ட்ரெஸ் ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இந்த நாளில் போட்டு நிற்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. ஸோ இது லைனிங் போட்டு தான் தைக்கணுமா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது. சாரீ கிளாத்ன்றதுனால நான் லைனிங் போட்டு தைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்படியே கூட தைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி நம்ம
இந்த மாதிரி கணக்கு போட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு எக்ஸஸ் ஆகிற கிளாத்து எவ்வளோ இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் ஓரத்தில் ஒரு தை போட்டுங்க. அதே மாதிரி இதை நம்ம ஓப்பன் பீஸ் வைக்கிறதுனால இந்த இடத்துல லாஸ்ட்ல வந்து சின்னதாக ஒரு மடிச்சு வச்சுக்கலாம். ரெண்டு சைடும் நம்ம மடிச்சு வச்சுக்கணும். ஸோ இனிமேல் தொடர்ந்து வந்து வீடியோஸ் நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் போட ஆரம்பிக்கலாம். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போடலாம். பொதுவாக இந்த சம்மர் சீசன் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளைங்க கிளாஸுக்கு வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க வந்துட்டே இருப்பாங்க. அதனால வந்து சம்மர் முடிஞ்சு நான் போடலான்னு இருக்கிறேன். அடுத்தது இப்போ பிளேட்ஸ். ஸோ பிளேட்ஸ் பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளீட் பிடிக்கிறோம். இப்போ முதல்ல வந்து கரெக்டாக இது மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஓரத்தில் நம்ம சைன் பிடிக்கணும். அது மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இது மாதிரி வச்சுக்கணும். என் குழந்தைக்கு ஒரு ஸ்டெப் தைச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு யாரும் சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்லையான்னு நினைக்காதீங்க. இதால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிளேட்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் பிடிச்சி தைச்சிங்களான்னா உங்களுக்கு ஈக்குவலாக வரும். இது எல்லாமே வந்து நம்ம முழு பாவாடை தைக்கிற மாதிரி தாங்க. அதுவே சின்ன பசங்களுக்கு நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்ட்டு தான் பார்க்கணும். இதில் நாடா வைக்காம நம்ம என்ன செய்யலாம், ஊக்கு வைக்கலாம். சின்ன பசங்கன்னா, பெரியவங்களுக்குன்னா நம்ம நாடா வைக்கலாம். ஆனால் வைக்கும்போது நம்ம நாடா பட்டி தான் வைக்கிறோம் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணணும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம வீடியோவாக போடலாம். இன்னும் நம்ம கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ பிளேட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே லெவலாக இருக்கும். அதான் இப்போ இது ஒன் சைடு பிளேட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாக்ஸ் பிளேட் எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை துணி எக்ஸஸா வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பாருங்க இது அப்படியே வெளிப்பக்கமா பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குது. பண்ணலாம். ஒரு பட்டு பாவாடைக்கு நாம ஸ்டிச் பண்ற மாதிரி
ஸோ பெரியவங்களுக்குன்னா நம்ம 4 இன்ச்சு டைமண்ட் அடிக்கலாம். இது நம்ம டைமண்ட் அடிக்கிறது இல்லை. ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல். ஸோ பார்க்குறது நல்லா இருக்கும். அதுக்காக இந்த இந்த வேலையை நம்ம செய்கிறோம். இதெல்லாம் நான் நல்லா நீட்டாக பொறுமையாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ பார்க்குறவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து இது மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா இப்போ நீட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம லைனிங் கொடுத்துருக்கிறதுனால எப்படி ஸ்ட்ரிப்பாக இருக்கு. ஸோ லைனிங் கொடுக்கலன்னா ஸ்ட்ரிப்பாக இருக்காது. ஸ்டிச்சிங் போடுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லைனிங் போடலன்னா. இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ நீங்கள் பட்டு பாவாடை பழைய புடவையில வந்து பட்டு பாவாடை நீங்கள் தைக்கிறதுல இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நான் வீடியோ கூட வந்து ஸ்பீட் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். வெறும் 5 நிமிஷத்தில் ஓட வேண்டிய வீடியோவை வந்து நான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் வர மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக இல்லை, இது உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக தான் இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ இதை பார்த்து நீங்களும் பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பிசுறெல்லாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ நம்ம இருக்கு பட்டி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதோட ஹைட்டு முன்ன பின்ன இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஒரே ஈக்குவலாக இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு தான் பட்டி வைக்கணும். நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ பட்டிக்கு தேவையான கிளாத்து லைனிங் எடுத்து வச்சுக்கிறேன். லைனிங்கோட வந்து நான் மெயின் கிளாத்தை எடுக்கணும். இன்னைக்கு கிளாஸ்ல பசங்க யாரும் இல்லை, ஸோ அதனால தான் நான் ஒருத்தனே இங்கே பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ பசங்க இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் போட்டுக்கிறேன். தையல் போடும்போதே சுருக்கம் இல்லாமல் போட்டுருங்க. இப்போ நல்லா இருக்கும்.
இப்போ 4 பக்கமும் இது மாதிரி ஒரு தையல் அடிச்சிட்டு பின்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு சைடில் வந்து ஒரு பக்கம் மடிச்சு அடிச்சுக்கோங்க. அதாவது ஒரு கைடால விட்டு ஸோ லைனிங் கொடுக்கலன்னா பாருங்க இந்த மாதிரி பிசுறுவோம். இந்த மாதிரி பழைய சாரீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்காக தான் இப்படி அடிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்கர்ட்டையும் பட்டியும் நம்ம இணைக்க போவோம். எப்பவுமே வந்து நம்ம உள் சைடு கொடுத்து வெளிப்பக்கம் திருப்பிக்கணும். இன்னொரு சைடு ஒரு பக்கம் வந்து நம்ம மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பிசல் இல்லாமல் கரெக்டாக க்ளீனாக கிடைக்கும். முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வெளிப்பக்கம் திருப்பும் போது கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம உள் பக்கம் கொடுக்குறோம். கரெக்டாக நம்ம ஏற்கனவே அடிச்சுக்கிற தையல் மேலே அடிச்சிங்கன்னா இப்போ அடிக்கிற தையல் வந்து வெளிப்பக்கம் தெரியாது. ஸோ அதனால வந்து கரெக்டாக இது மாதிரி போட்டுக்கணும். இப்போ கிளாத்து கொஞ்சம் இது எக்ஸஸாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி இது அப்படியே உள் பக்கமாக நம்ம வர மாதிரி மடிச்சு வச்சிடலாம். இந்த மாதிரி அடிச்சு பின்னாடி நீட்டாக வந்து இது மாதிரி கீறி விட்டுருங்க. இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கிளாத் வந்து எக்ஸஸா இல்லாம குட்டி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விளையாடுற பசங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ இங்க பாருங்க, இது வெயில் அளவு கரெக்டா உங்களுக்கு அந்த தையல் மறையிற மாதிரி அந்த தையல் மேலே நீங்க இந்த தையல் அடிக்கும். ஏற்கனவே போட்டுக்கிற தையல் மறையிற மாதிரி சுருக்கமா இல்லாம நீட்டா அடிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது வீடியோ வந்து 20 இன்ச்சு இருப்பளவுங்க. நீங்க இதே ஃபார்முலா தான் நீங்க எத்தனை இன்ச்சு போட்டாலும் இந்த ஃபார்முலா வச்சு நீங்க செய்யலாம். இப்போ அடுத்தது நம்ம இந்த மாதிரி அழகா நீட்டா வந்துடும். சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்து ஊக்குப்பட்டி தைக்கணும். ஸோ அது எந்த சைடில் நம்ம தைக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து லெஃப்ட் சைடில் தான் ஊக்கு போடுவோம். அது ஊக்கு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து நீங்கள் இதுதான் எடுக்கணும், மெயின் கிளாத்தில் தான் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது.
லைனிங் விட்டு இது மாதிரி ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அதிலே கிளாத்ல வச்சு தைக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு தையல் போடச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிளாத்தில் இந்த மாதிரி அப்படியே வச்சுட்டு ஆக்சுவலாக நான் கட்டிங் வீடியோ மட்டும் தான் போடணும்னு பிளான் பண்ணிட்டு வந்ததுங்க இன்னைக்கு. சரி செய்கிறத செய்கிறோம், ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் இந்த கடைசி முடிவில் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சுட்டோம்னா இது கரெக்டாக இதில் நம்ம பிள்ளைங்க வளர வளர நம்ம என்ன பண்ணலாம், ஓகே லூஸாக இருந்தாலும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், கொஞ்சம் டைட்டாக இருந்தால் அதுக்கு முன்னாடி போடலாம், அதுக்கும் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இவ்வளவுதாங்க. இப்போ பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுல நீங்க தேவைப்பட்டீங்கன்னா நாடாவும் வச்சுக்கலாம், நாடா தேவையில்லைன்னா மாதிரி ஊக்கு வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்களா?